دعوة التامة والصلاة القائمات محمد. الحمد لله العظيم، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله، فقد قال الله تعالى في محكمه التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى في محكمه التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اركعوا واسجدوا واعبدوا وافعلوا الخير لعلكم تفلحون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லா வல்லமைகளும் நிறைந்த அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகின்றேன். புகழ் அனைத்தும் அவனுக்கே சொந்தமானது. அவனை தவிர வணங்கி வழிபடுவதற்கு தகுதியுடைய யாரும் இல்லை என்றும் அவன் தனித்தவன், துணையற்றவன் என்றும் சாட்சி கூறுகின்றேன். இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்த தூதருடைய பயிற்சி பாசறையிலே ஈமானையும் நல்லொழுக்கத்தையும் படித்த உத்தம சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதரை தங்களுடைய கண்களால் பார்க்கின்ற பாக்கியத்தை பெற்ற, அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் நின்று தொழுகின்ற பாக்கியத்தை பெற்ற, தங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற அத்தனை பிரச்சனைகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் மூலம் தீர்த்து கொள்கின்ற பாக்கியத்தை பெற்ற, அல்லாஹ்வுடைய தூதருக்கு உதவி செய்கின்ற பாக்கியத்தை பெற்ற நபிகளாருடைய குடும்பத்தினர், தோழர்கள், அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக இரவு பகலாக கண்விழித்து குர்ஆனுடைய விளக்கத்தையும் ஹதீஸுடைய விளக்கங்களையும் எழுதிய இமாம்கள், மரணத்தால் எங்களை முந்திவிட்ட எம்முடைய உறவுகள், எங்களுடைய குழந்தைகள், மனைவி மக்கள், பிள்ளைகள், எங்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் அவனுடைய கிருபையும் உண்டாகட்டும் என்ற இந்த மிம்பரிலே அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கின்றேன். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனித கோடிகள் அனைவரும் எழுப்பப்படுகின்ற மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டுதான் அல்லாஹ்விடத்தில் வெற்றி பெற முடியும் என்ற உணர்வை ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் தங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தி கொண்டு வாழும்படி முதலில் எனக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கும் வசியத்தை செய்கின்றேன். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய படைப்புகளிலே மிக சிறந்த படைப்பாக அல்லாஹு தஆலா மனிதனை படைத்திருக்கின்றான். இந்த உலகத்திலே அவன் படைத்திருக்கக்கூடிய பல கோடி படைப்புகளில் எண்ணிலடங்காத அருள்களை மனிதனுக்கு அல்லாஹு தஆலா சொரிந்திருக்கின்றான். மனிதன் உண்ணுகின்ற உணவு, அவன் உடுக்கின்ற ஆடைகள், மனிதன் அணிகின்ற அணிகலன்கள், அவன் வசிக்கின்ற வீடு, அவன் பயணம் செய்வதற்கான பல கோடி வகையான வாகனங்கள் என்று ஏனைய படைப்புகளை விட அல்லாஹ் சிறப்பித்திருப்பதை நீங்கள் அல்லாஹ்வுடைய அருள்களை எண்ணி கணக்கிட்டால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்கின்றான். அத்தகைய மனிதனை அல்லாஹு தஆலா இந்த உலகத்தோடு விட்டுவிடாமல் இதைவிட சிறப்பான சுவனத்தை வழங்குவதற்காக இந்த உலகத்திலே அவனை அல்லாஹு தஆலா அவனுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கக்கூடிய மனிதனாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றான். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையிலே மனிதனுக்கு அல்லாஹு தஆலா எல்லா வேளைகளிலும் செய்யக்கூடிய
எந்த செலவும் இல்லாத வணக்கமாக அல்லாஹு தாலா தொழுகையை வைத்திருக்கின்றான். எம்மால் ஹஜ்ஜிக்கு சென்று ஹஜ்ஜி செய்ய பணம் இல்லை, உம்ரா செய்ய வசதி இல்லை, சதகாக்கள் செய்வதற்கு முடியவில்லை, ஜகாத்து கொடுக்க வசதி இல்லை. ஆனால் எல்லோருமே எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வோடு பேசுகின்ற, அல்லாஹ்வோடு உரையாடுகின்ற, அல்லாஹ்விடத்திலே தங்களுடைய துக்கத்தை, சஞ்சலத்தை, கஷ்டங்களை சொல்லுகின்ற ஒரு வணக்கமாக அல்லாஹு தாலா தொழுகையை வைத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதருடைய 23 வருட வாழ்க்கையிலும் எப்பொழுது தொழுகை கடமையாக்கப்பட்டதோ அன்றிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது வசியத்து செய்வதாக இருந்தால், ஏதாவது மூமின்களுக்கு நல்லுபதேசம் செய்வதாக இருந்தால் முதலாவது அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையை கொண்டுதான் ஆரம்பிப்பார்கள். தொழுகையை சொல்லிவிட்டு தான் மத்தியத்தை சொல்வார்கள். அவ்வளவு வசியத்தின் ஃபீ ஹயாத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலா. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலே முதல் வசியத்தாக இருந்தது தொழுகைதான். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீதுகளும் புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின், இஸ்லாம் என்ற மார்க்கம் 5 கடமைகள் மீது நிறுவப்பட்டுள்ளது. ஒன்று லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லிவிட்டு அடுத்த கலிமாவுக்கு பின்னால் அந்த ஹதீது சொல்லுகின்ற விஷயம் இகாமியஸ் ஸலாத், தொழுகையை நிலைநிறுத்துவதுதான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உமிர்து அன் உகாத்திலன் நாஸ் ஹத்தா யஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வ யுகீமுஸ் ஸலாத். நான் மனிதர்களோடு போராடும்படி அல்லாஹ்வினால் கட்டளையிடப்பட்டிருக்கின்றேன். அல்லாஹ் என்னை மனிதர்களோடு போராட சொல்லியிருக்கிறான் 3 விடயத்துக்காக. ஒன்று, அவர்கள் வானம் பூமிகளை படைத்த எந்த ஒரு மண்ணுக்கும் யாரும் சொந்தமில்லை, அந்த அல்லாஹ் தான் சொந்தமாக இருக்கிறானோ அந்த அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்பதற்காகவும், அந்த அல்லாஹ்வுடைய தூதராகிய என்னை அவர்கள் ரசூலாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டியும், 3வது விடயம் தொழ வேண்டும் என்பதற்காக, இந்த 3 விடயத்துக்காகவும் நான் அல்லாஹ்வினால் போராடும்படி, மக்களோடு போராடும்படி, மனிதர்களோடு போராடும்படி ஏவப்பட்டுள்ளேன் என்று கலிமாவுக்கு பின்னால் ஹதீதுகளிலே அடுக்கி வருகின்ற வணக்கம். கலிமா சொன்னதற்கு பின்னால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்கின்ற அடுத்த வணக்கம் தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது. முஆத் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், என்னை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமன் நாட்டுக்கு அனுப்புகிறார்கள். அனுப்புகின்ற பொழுது சொன்னார்கள், முஆதே, நீங்க எங்க போறீங்க தெரியுமா? அந்த யமனில் இருக்கக்கூடிய மக்கள் யார் தெரியுமா உங்களுக்கு? அவங்க படிப்பறிவு இல்லாதவர்கள் அல்ல. நீங்க பிரச்சார பணிக்காக யமனுக்கு போகின்றீர்கள். அங்கே இருப்பவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். இன்னக்க தல்தி கௌமம் மின் அஹ்லில் கிதாப், அவர்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், தௌராத் இஞ்சிலை நன்றாக படித்தவர்கள், அவர்களிடத்தில் நீங்கள் போகின்றீர்கள். ஃபதுஹும் இலா ஷஹாதத்தி அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்னி ரசூலுல்லாஹ், நீங்கள் அங்கு சென்று லா இலாஹா இல்லல்லாஹ், வணங்கப்படக்கூடிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லுங்கள். முஹம்மதாகிய இந்த மக்காவிலே வந்திருக்கக்கூடிய முஹம்மதாகிய நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லுங்கள் அந்த யமன் மக்களுக்கு. சொல்லிவிட்டு இன்ஹும் அதாஊ லிதாலிக, இந்த கலிமாவை அவர்கள் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு நீங்க முதலாவதாக சொல்ல வேண்டிய வணக்கம் ஃபஅலிமுஹும் அன்னல்லாஹ் அஃதரத அலைஹிம் 5 ஸலவாத், 5 நேர தொழுகைன்னு தான் நீங்க சொல்லணும். மற்ற வணக்கங்கள் எல்லாம் புரோதான் சொல்றாங்க ரசூலுல்லாஹ். ஹதீதுகளிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலிமாக்கு பின்னால் அடுக்கி சொல்லக்கூடிய ஒரு வணக்கம் தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவ்வலுமா அவுஜப அல்லாஹ், இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய ஏனைய கடமைகளில் முதலாக கடமையாக்கப்பட்டது தொழுகை. நாளை மறுமையிலே விசாரணையில் முதலாக விசாரிக்கப்படுவது தொழுகை. நான் அடிக்கடி பயான்களை சொல்ற விஷயம், நம்ம நிறைய பேர் நினைச்சு கொண்டிருக்காங்க உசூலு ஷரஅ ஃபுரூஉ ஷரஅ. மார்க்கத்தில் 2 பகுதி இருக்கு. ஒன்று அடிப்படையான அம்சம், ஈமானுடைய அம்சம் இல்லை, அல்லாஹ்வை ஈமான் கொள்றது. இதுக்கு சொல்ற உசூலு ஷரஅ, அடிப்படை பேசிக். இது இருந்தா தான் தொழுகை நோன்பு எல்லாம் சேரும். இதுக்கு சொல்ற உசூலு ஷரஅ, மார்க்கத்துடைய பேசிக். அதாவது ஈமானுடைய அம்சங்கள் வச்சுக்கொள்ளுங்களேன். ஆமந்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வ பில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. இதை நம்பினாக்கள் செய்யக்கூடிய கடமைகளுக்கு ஃபுரூ ஷரஅங்க, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, தர்மம், குர்ஆன் ஓதுறது, இதெல்லாம் ஃபுரூ ஷரஅ. நம்ம நிறைய பேர் நினைச்சிருக்கிற இஸ்லாத்தை கொள்ளாத ஆக்களுக்கு இந்த உசூலு ஷரஅ மட்டும்தான் கடமை, இதைத்தான் அவங்க ஏற்றுக்கொள்ளணும்.
அவங்களுக்கு தொழாட்டி தண்டனை இல்ல, பண்டிகை சாப்பிட்டு அவங்களுக்கு தண்டனை இல்ல, அவங்க நோன்பு பிடிக்காட்டி தண்டனை இல்ல, ஹஜ்ஜி செய்யாட்டி வசதி இருந்து தண்டனை இல்ல, சக்காத்து கொடுக்காட்டி தண்டனை இல்லைன்னு நாம் தவறாக விளங்கியிருக்கிறோம். அவங்களுக்கு எப்படி களிமா சொல்லாததுக்கு தண்டனை இருக்குதோ மறுமையில, லுஹர் தொழுகைய இப்ப அவரு பருவ வயது அடைஞ்சு 60 வயசுக்கு வாழ்ந்துட்டு ஒரு இஸ்லாம் அல்லாதவர் மரணிக்கிறார் என்று சொன்னால் அவர் எத்தனை லுஹர் தொழுகையை பாழாக்கி இருக்கிறாரோ அத்தனை லுஹர் தொழுகைக்கும் அவருக்கு தண்டனை இருக்கு, அத்தனை அசர் தொழுகைக்கும் அவருக்கு தண்டனை இருக்கு. அவர் பண்டிகை சாப்பிட்டு இருந்தாருக்கு தண்டனை இருக்குது, அறுக்காத்த தின்று இருந்தா தண்டனை இருக்குது, வசதி இருந்து சக்காத்து கொடுக்காட்டி தண்டனை இருக்குது. இந்த அடிப்படையை நாங்க மார்க்கத்துல விளங்கிக் கொள்ளணும். நிறைய பேர் என்ன செய்யறா, கோழி செத்து போயிட்டு கொண்டு வரக்குள்ள நம்மட பண்டையா கந்தசாமிக்கு கொடுத்துருவோம், சும்மாவே அங்க இந்த வீசுறத கொடுத்துட்டுருவோமேன்னு கொடுக்குற. எப்படி நாம தின்பது ஹராமோ கொடுப்பதும் ஹராம், அவனை தின்ன வைப்பதும் ஹராம். அவன் திண்ட அவனுக்கு எப்படி தண்டனை இருக்கிறதோ அந்த தண்டனையை பெறுவதற்காக கொடுத்த நமக்கும் தண்டனை இருக்கு. இதை நாங்க அடிப்படையை விளங்கிக்கணும். நிறைய பேருக்கு தெரியாது. இது என்னுடைய கருத்து அல்ல, குர்ஆனுடைய கருத்து. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா மா சலகக்கும் ஃபீ சகர், சகர்ங்கிற நரகத்தில் இருந்துகிட்டு இருப்பாங்க. யார் இருந்துகிட்டு இருக்கிறார்கள்? கலிமா சொன்னாங்களா? இல்ல, கலிமா சொல்லாத மாற்று மதத்தினர்கள். அவங்கள்ட்ட மூமின்கள் கேட்பாங்க, நீங்க இந்த சக்கரங்கிற நரகத்துக்கு உங்களை கொண்டாந்தது எது? என்ன பாவம் உங்களை இந்த சக்கரங்கிற நரகத்துக்கு கொண்டாந்துச்சு? அவங்க என்ன சொல்லணும்? அவங்க அடிப்படையை தான் ஏவப்பட்டிருந்தார்கள் என்ன சொல்லணும்? நாங்க அல்லாஹ்வை நம்பல, ரசூலை நம்பல, அப்படித்தானே சொல்லணும். அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? காலு லம் நகு மினல் முஸல்லீன், நாங்க தொழல, நாங்க தொழல. ஒலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், நாங்க ஜகாத்து கொடுக்கல. வகுன்னா நஹூது மஅல் ஹாயிதீன், என்னென்ன பாவங்கள் எல்லாம் இருந்துச்சு இந்த உலகத்துல மனிதர்கள் மூழ்கி கிடந்தார்களோ, 5 ஸ்டார் ஹோட்டல் என்றும் கிளப் என்றும் சாராயம் என்றும் போதை என்றும் அத்தனை பாவங்களை நாங்க மூழ்கி கிடந்தோம். முதல் எதை சொல்றாங்க? எதுக்காக தண்டிக்கப்படுவதாக சொல்றாங்க? உசூலு ஷரஅக்கு சொல்லல, ஃபுரூ ஷரஅக்காக தண்டிக்கப்படுறது தான் சொல்றாங்க. சொல்லி போட்டு கடைசியா சொல்றாங்க, வகுன்னா நஹூது மஅல் ஹாயிதீன் வகுன்னா நுகذிபு பியௌமித்தீன், இப்படி ஒரு மர்ம நாள் இருக்கு என்பதை நாங்க நம்பாம பொய் என்று சொன்னோம். இது காவிரிகள் தானே, அப்ப பொய் என்று சொன்னோம் சொல்றாங்க. இப்ப என்னன்னு கேட்டால், இப்ப இந்த விஷயத்துல அவர்கள் நம்மளை போல எல்லா கடமைகளும் ஏவப்படுறார்கள் தான். அவங்க செய்யாட்டி அத்தனைக்கும் தண்டனை இருக்கு. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா நரகத்தில உள்ள அந்த பொறுப்பான மலக்குகள் பல வகையான தண்டனை செய்வார்கள். ஒவ்வொரு நேரத்தில் என்னென்ன கடமைகள் செய்யவில்லையோ அதுக்கெல்லாம் தண்டனை இருந்து கொண்டிருக்கு. அப்ப ஏன் இந்த விஷயத்தை நான் சொல்றேன்னு சொன்னால், இன்னைக்கு நாம நிறைய பேரு, அண்மையில் ஒரு ஆள் சொன்னாரு, நான் இந்த வளவுக்குள்ள வந்து பண்டி கரைச்சப்படுத்து கம்பியில கரண்டை கொடுத்து வச்சிருந்தேன், 2-3 பண்டி பட்டிச்சு, அதை நான் பிடிச்சி ஆமிக்காராக்கள் கொடுத்துட்டேன்னு சொன்னாரு. அவங்களுக்கு கொடுக்க கூடாது, அப்படி நீங்க செய்யக்கூடாது. நாம சின்ன கூடாது, அவங்களுக்கு கொடுக்க கூடாது. அவங்களோட கோழியை கொண்டாடுறாங்க, அறுத்து தெரிஞ்சு நாம அறுத்து கொடுக்கணும், அறுத்ததே அவங்களும் தின்னணும். அவங்களுக்கும் நம்மளுக்கு ஏவப்பட்டாப்பல ஏவப்பட்டிருக்கிறாங்க, அவங்க செய்யலையா தண்டனை இருக்கு அவங்களுக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, நாளை மறுமையில விசாரணையில பாருங்க, நான் அதுக்கு தான் இந்த ஹதீஸை சொல்றேன் உங்களுக்கு. நாளை மறுமையில விசாரணையில அவங்கள்ட்டையும் அல்லாஹ் கேட்கிறது, என்னத்தை கேட்கணும்? ஏன் நீ கலிமா சொல்லல, ஏன் நீ தொழலன்னு முதல் கேட்கணும். அவங்கள்ட்ட முதலாவது கலிமா சொல்லி நீ தொழுதிருக்கணும். அப்ப முதலாவது மாசலத்துக்கும் ஃபீ சக்கர், உங்களை இந்த நரகத்துக்கு கொண்டாந்தது எது என்று கேட்ட உடனே பேசிக் அவங்க ஏற்றுக்கொள்ளலாது, அது வேற சப்ஜெக்ட். அவங்க சொல்ற காரணம் காலு லம் நகு மினல் முஸல்லி, அவங்க ஆரம்பிக்கிறது தொழல் என்றுதான். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உம்மத்துக்கு சொன்னதெல்லாம், ஹதீஸில சொன்னது, உபதேசத்துல சொன்னதெல்லாம் தொழுக. அந்த நரகத்துல தண்டிக்கப்படுறாங்களும் என்ன சொல்றாங்க? தொழல்ல அதுக்காக தான் கடுமையான அடி விழுவுது, தொழல்ல அதுக்காக தான் தண்டனை எதுக்கு கூட இருக்குன்னு பார்த்தா இதுக்கு தான் எங்களுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு விஷயத்தை பாருங்க, இந்த தொழுகோட முக்கியத்துவத்தை. அல்லாஹ் ஒவ்வொரு கடமையையும் அந்த வஹீயுடைய சூழல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு வந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால இருந்து அந்த வஹீயுடைய வகை பல வகை, 7 வகையாக நபி அவர்களுக்கு வஹி வரும். இந்த குத்துபாவுடைய மிம்பர்ல அந்த வகையெல்லாம் சொல்ல முடியாது, தனி தலைப்பு. அத்தகைய வஹி வருகின்ற அந்த வஹியெல்லாம் தொழுக, அதாவது நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, நல்லறன்கள், அமல்கள், சுவர்க்கத்தை பற்றிய விஷயங்கள், நரகத்தை பற்றிய விஷயங்கள், முனாஃபிக்குகள் சம்பந்தமான விஷயங்கள், அஹ்லுல் கிதாப் சம்பந்தமான விஷயங்கள், காபிர்கள் சம்பந்தமான விஷயங்கள் என்றெல்லாம் வஹி வரும்.
எல்லா வகையும் அல்லாஹ்வுடைய தூதர் பூமியில இருக்கின்ற பொழுதுதான் அல்லாஹ் தஆலா ஜிப்ரீலை அனுப்புவான். இந்த தொழுகை அல்லாஹ் கடமையாக்க போன பொழுது அல்லாஹ் அதை இந்த பூமியில ரசூலுல்லாஹ் வச்சு கடமையாக்கல, அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் கிட்ட எடுக்கிறான். எப்படி எடுக்கிறான்னு சொன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட அல்லாஹ் கிட்ட அந்த அளவுக்கு நெருங்கி போகாத இடத்துக்கு அல்லாஹ் எடுக்கிறான். ஜிப்ரீல் போயிட்டு சொல்றாரு, இதுக்கு இங்கால நான் வரையலாத, அல்லாஹ் உங்களுக்கு தான் அழைச்சிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அங்க அழைச்சி ரப்புல் ஆலமீன் இந்த தொழுகையை நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, மூமின்களுடைய வெற்றி தொழுகையில தான் இருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல 13வது ஜுஸ்ன்னு நாம சொல்லுவோமே, கது அஃலஹல் மூமினூன், மூமின்கள் அனைவருமே வெற்றியாளர்கள் தான், ஒருத்தரும் தோத்து போக மாட்டாங்கன்ற அல்லாஹ். எல்லா மூமின்களும் வெற்றியாளர்கள் தான். ஒலா தஹினு ஒலா தஹ்சனு வஅன்துமுல் அஅலவுன இன் குன்தும் மூமினீன். நீங்க சோதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் உலகத்துல வரும், அதனால நீங்க தளர்ந்து போயிடாதீங்க என்றான். அதனால நீங்க தளர்ந்து போயிடாதீங்க. ஒலா தஹினு ஒலா தஹ்சனு, கவலைப்படாதீங்க, அது உலகம், அது போயிடும். அந்த உலக வாழ்க்கை நீங்க கஷ்டம் வந்தாலும், துன்பம் வந்தாலும், துயரம் வந்தாலும், ஏழ்மை வந்தாலும், வறுமை வந்தாலும், வயோதிகம் வந்தாலும், நோய் வந்தாலும் அது போயிடும். ஆனா நீங்க உண்மையான மூமின்களா இருந்தால் வஅன்துமுல் அஅலவுன இன் குன்தும் மூமினீன், நீங்க உண்மையான மூமின்களா இருந்தா மர்மையில வந்து பாருங்கன்ற அல்லாஹ். நீங்க தான் உயர்ந்தவர்கள்ங்கிற அல்லாஹ் தஆலா. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய கடைசி வசியத்து, மரணிக்க போறாங்க. சாதாரணமாக நாங்க நீங்க மரணிக்க போற மரணம் கிடையாது. ஒரு நபி மரணிக்க போறாங்க. இந்த உலகத்திலே எல்லா நபிமார்களுக்கும் தலைவர். நாள மறுமையில இந்த பூமியில இருந்து அல்லாஹ் முதல் எழுப்புவது அல்லாஹ்வுடைய தூதரை. அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்தை முதல் போய் தட்டுவது அல்லாஹ்வுடைய தூதர். அந்த தூதர் மரணிக்க போகின்றார்கள். அந்த தூதருக்கு பிறகு இந்த உலகத்துல யாருமே இனி தூதராக வர முடியாது. மறுமை நாள் வரைக்கும் அவர்தான் தூதர். அந்த தூதர் மரணிக்க போகிறார்கள். என்ன விஷயத்தை அவர் சொல்லிட்டு போகணும்? கடைசா முக்கியமான விஷயத்தை தானே சொல்லிட்டு போகணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், சக்கராத்துடைய நேரம், பக்கத்துல தண்ணி வைக்கப்பட்டிருக்கின்றது, தண்ணியை கொண்டு சொல்றாங்க, தண்ணிக்குள்ள கையை விட்டு முகத்துல அப்படியே துறாங்க, சொல்லி கொண்டு சொல்றாங்க, யா உம்மத்தி, எனது சமுதாயமே, அஸ்ஸலா, தொழுகைங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். யா உம்மத்தி அஸ்ஸலா, என்னுடைய சமுதாயமே தொழுகையை விட்டுறாதீங்க. உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்துல மன்றாடணுமா? நீங்க நரகத்துக்கு போகாம சுவர்க்கத்துக்கு போகணுமா? உங்களுடைய மன்னரை வாழ்க்கை சிறப்பாக இருக்கணுமா? அல்லாஹ்வுக்கு முன்னால் நீங்கள் நிம்மதியாக அல்லாஹ்வை சந்திக்க வேண்டுமா? அல்லாஹ்வை நீங்கள் சந்திப்பதற்கு விருப்பத்தோடு சந்திக்க வேண்டுமா? தொழுகையை விட்டுறாதீங்க. கடைசி வசியத்தும் அல்லாஹ்வுடைய தூதருடைய தொழுகை. அல்லாஹ்வுடைய குர்ஆன் நன்மைகளை ஆரம்பிக்கின்ற பொழுதெல்லாம் தொழுகையை கொண்டுதான் ஆரம்பிக்கும். அல்லாஹ் நன்மைகளை பட்டியலாக நமக்கு சொல்ல வருகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று குர்ஆன்ல பல இடத்துல பாப்பீங்க. விசுவாசிகள் என்று எங்களை தான் அழைக்கிறான் அல்லாஹ். இப்படி அழைச்சான் என்று அல்லாஹ் தஆலா அந்த அழைப்புல நமக்கு வணக்கங்களை பத்தி சொல்ல போகிறான் என்றால் அதுல முதலாவது தொழுகை தான் இருக்கு. இரண்டாவதாக தொழுகை சொல்ல மாட்டான் அல்லாஹ். கது அஃலஹல் மூமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன், தொழுகை முதலாவது. அதுக்கு பிறகு அப்படியே அல்லாஹ் அடுக்குறான் மற்ற வணக்கங்களை. அவர்கள் தொழுகையில மிக பயத்தோடு நிற்பார்கள், மிக அச்சத்தோடு நிற்பார்கள், மிக அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கிற என்னுடைய தொழுகையை அல்லாஹ் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடு நிற்பார்கள். அத்தகைய மூமின்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே அப்படின்னு கூப்பிட்டு, யா அய்யுஹல்லதீன ஆமனு ருக்கூ, நீங்கள் ருக்கு செய்யுங்கள். தொழுகையை பாட்பாட்டா சொல்றான். மொத்தமா தொழுங்கன்னு சொல்லிட்டு தொழுகையில் இருக்கிற வணக்கத்துடைய சிறப்பான இடங்களை சொல்றான் அல்லாஹ். விசுவாசிகளை நீங்கள் ருக்கு செய்யுங்கள், அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம். வஸ்ஜுது, அதை விட விருப்பமான இடம் சுஜூது அல்லாஹ்வுக்கு. வஅபுது, நீங்கள் உங்களுடைய ரப்பை வணங்குங்கள். வஃஅலுல் கைர, நலவுகளையே செய்யுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் என்கிறான். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே வாழ்ந்த சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே வாழ்ந்த சஹாபாக்கள் யாரையும் பார்த்து நீ காஃபிர் என்று சொல்லல, யாரையும் பார்த்து நீ காஃபிர் என்று சொல்லல. ஆனால் அந்த தூதருடைய காலத்தில் யாரு தொழல்லையோ அவனை பார்த்து காஃபிர் என்றாங்க. சுகைக் என்ற சஹாபி சொல்கிறார், சுகைக் இப்னு அப்துல்லாஹ் قال كان اصحاب محمد صلى الله عليه وسلم لا يرون شيئا من الاعمال تركه كفر غير الصلاه. முஹம்மது நபியுடைய தோழர்களான சஹாபாக்கள்
வணக்கங்களில் எதையும் விட்டதற்காக அந்த விட்ட மனிதனை பார்த்து நீ காஃபிர் என்று சொல்லல. சக்காத்து கொடுக்காம ஒழிச்சிட்டு தெரியுமா, பாவம் தான். அவனை பார்த்து காஃபிர் என்று சொல்லல. நோம்பு குடிக்காம ஒழிச்சிட்டு இருப்பான், அவனை பார்த்து காஃபிர் என்று சொல்லல. ஆனால் யாராவது தொழாம இருந்தான்னு சொன்னா அவனை பார்த்து காஃபிர் என்று சொல்லிட்டான். அதை காஃபிர் என்று சொல்லி இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மன் தரக்க ஸலாத்த, யாரு தொழுகையை விட்டுட்டானோ ஃபகது கஃபர்ன்னாங்க, அவன் நிச்சயமாக காஃபிர் ஆயிட்டான். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இத்தகைய தொழுகையை நாம் எந்த அளவுக்கு 5 நேரமும் பேணி தொழுகிறோம். இப்பொழுது மரணங்கள் எல்லாம் வெகு சீக்கிரம் நடந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ மரணம் வரும். அந்த நேரத்தில் நாங்கள் அங்கலாயித்து எந்த விதமான பலனும் கிடையாது. அல்லாஹு தஆலா எம்மை தொழுகையோடு இருக்கின்ற நிலையிலே மரணிப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வ லா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ ரப்பனா இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம். الحمد لله العلي العظيم وصلى الله وسلم على النبي الكريم وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تعالى في محكمه التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى. மறுமையுடைய சுகங்களையும் இன்பங்களையும் நிலையான வாழ்க்கையும் எவ்வளவுதான் உங்களுக்கு எடுத்து கூறப்பட்டாலும், அல்லாஹு தஆலா உடைய திருமறை, நீங்கள் இந்த உலக வாழ்க்கையை தான் தெரிவு செய்கிறீர்கள். எவ்வளவுதான் பயான் கேட்டாலும், எவ்வளவுதான் மார்க்க விளக்க வகுப்பில் உட்கார்ந்தாலும், எத்தனை ஜும்மாவைத்தான் கேட்டாலும், இந்த உலகத்துக்குத்தான் நீங்க கூடுதலான நேரம் கொடுக்குறீங்கிறான். ஆனா ஒரு ஆகிரத்து ஹைரும் வாபுக்கா, ஆகிரா இருக்கிறத மறுமை அது மிக சிறந்ததுங்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் சல்லல் இஷா ஃபி ஜமாஅ, ஒரு மனிதன் இஷா தொழுகையை ஜமாஅத்தோட தொழுகிறான், இஷா தொழுகையை ஜமாஅத்தோட தொழுகிறான், ஃபக்கஅன்னமா காம நிஸ்ஃபல் லைல்னாங்க, அரவாசி இரவு 12 மணித்தியாலம்டா 6 மணித்தியாலம் தொழுகையிலேயே கழித்ததாக எழுதப்படுது. சுப்ஹானல்லாஹ். இதான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்ங்கிறது மூமின்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு பேர் ஆச்சரியமாக இருக்கிறது ஒரு மூமினுடைய வாழ்க்கைன்னாங்க ரசூலுல்லாஹ். எல்லாமே அவனுக்கு நலவுதான். மூமினாக ஒருவன் ஈமான அல்லாஹ் தந்துட்டான். இந்த உலகத்துல செல்வத்தை தரல, பெரிய வாகனம் தரல, காணி பூமி இல்ல, ஏன் வீடுதான் இல்ல, வாடகைக்கு தான் உட்கார்ந்து திட்டம், உண்ணுவதற்கு ஒழுங்கான உணவு இல்ல, சம்பளம் சோறு தான் நின்றோம், ஈமான தந்திருக்கான் என்றால் அல்லாஹ் அதை விட பெரிய ஒரு நியமத்து ஒன்றும் கிடையாது. அப்போ ஒரு மூமின் இஷாவை ஜமாஅத்தோட தொழுதாண்டால் அதவாசி நேரம் ஒரு 6 மணித்தியாலம் நின்று அல்லாஹ் தொழுத நன்மையை அல்லாஹ் கொடுத்துறான். சுப்ஹானல்லாஹ். என்ன எதிர்பார்க்கிறான் ரப்புல் ஆலமீன்? இந்த அடியான் கொஞ்ச நேரம் அல்லாஹ்வோட தொடர்பா இருக்கிறான். அதை சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒமன் சல்ல சுபஹ ஃபி ஜமாஅ, அதே தொடர்ல சுபஹையும் ஜமாஅத்தோட தொழுதானா முழு இரவும் நின்று வணங்கிய மனிதன். சுப்ஹானல்லாஹ். எப்படி சகோதரர்களை நாம மிஸ் பண்றது? எவ்வளவு காலத்தை மிஸ் பண்ணிட்டோம், எத்தனை சுபஹ தொழுகையை மிஸ் பண்ணிட்டோம், என்ன நிலையில நம்மள மரணம் வரப்போகின்றது? இந்த ஹதீஸை நாங்க முஸ்லிம்ல பார்க்கிறோம். லைஸ ஸலாத்துல் அஸ்கல அலல் முனாஃபிகீன மின் ஸலாத்தில் ஃபஜ்ர், சுபஹ் தொழுகையை விட பாரமான தொழுகை நயவஞ்சகத்தனம் உள்ள மனிதனை தவிர வேறு யாருக்கும் பாரமா இருக்காது. உள்ளம் சுத்தமான மூமினுக்கு சுபஹ் தொழுகை ஒரு கஷ்டம் இல்லைன்றாங்க ரசூலுல்லாஹ். சுபஹ் தொழுகையும் மின் ஸலாத்தில் ஃபஜ்ரி வல் இஷா, இந்த சுபஹ் தொழுகையும் இஷா தொழுகையும் அந்த முனாஃபிக்குக்கு தான் பாரமாக இருக்கும். உலவு யஅலமூன மா ஃபீஹிமா, இந்த 2 தொழுகையின் தொழுத மனிதனுக்கு, ஜமாஅத்தோட தொழுத மனிதனுக்கு என்ன கூலி கிடைக்கும் என்று அவனுக்கு தெரியுமா இருந்தால், அல்லாஹ் காட்டுவானாக இருந்தால், இந்த பூமியில இஷாவை ஜமாஅத்தோட வந்து தொழுகிறான், சுபஹ ஜமாஅத்தோட வந்து தொழுகிறான், அதுக்கு இதுதான் கூலி என்று அல்லாஹ் இந்த உலகத்துல காட்டுவானாக இருந்தால், லஅதௌஹுமா வலவ் ஹபுவன், ஏலாத நோயாளிகள், நடக்க முடியாதவர்கள், தவண்டுதான் வர முடியும் என்றிருந்தாலும் அது எவ்வளவு தூரம் என்றாலும் அந்த பள்ளிக்கு இந்த 2 தொழுகையையும் நான் தொழுதுதான் ஆக வேண்டும் என்று நடக்க முடியாதவர்கள் கூட தவண்டு வந்து விடுவார்கள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸை புகாரி முஸ்லிமில பார்க்கின்றோம்.
மன் ஸல்லல் பரதைனி தஹல் ஜன்னா, குளிர்ந்த 2 நேர தொழுகையையும் யார் தொழுது விட்டார்களோ அவங்க சுவர்க்கம் தான் என்றாங்க ரசூலுல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். யார் சொன்னது? அல்லாஹ்வுடைய தூதர் பொய் சொல்ல மாட்டார்கள், சுவர்க்கம் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். மன் தரக்க ஸலாத்தல் அஸ்ரி, யாரு அஸ்ர் தொழுகையை விட்டுட்டானோ, அஸ்ர் தொழுகையோட சிறப்பு தனியா சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஃபகத் ஹபித அமலுஹு, புகாரில வர ஹதீஸ், அவருடைய அமலெல்லாம் பாழாகிரும்னாங்க. அஸ்ர் தொழுகை அவ்வளவு பவர். அல்லாஹ்வுடைய தூதர் யுத்தத்துக்காக போய் எதிரிகள் அங்கும் இங்கும் பயமுறுத்தி கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுக்காக சஹாபாக்களை தயார் செய்வதிலும் அந்த அவர்கள் எந்நேரம் தாக்குவார்கள் என்பதை சஹாபாக்களை பாதுகாக்கிற பொறுப்பு ரசூலுல்லாஹ்க்கு இருக்குது. அப்படி இருந்த நேரத்தில் தொழுகையுடைய நேரம் சுணங்கிட்டு அசருக்கு ரசூலுல்லாஹ் கோபம் வந்துட்டு, ரசூலுல்லாஹ் தனக்காக கோபப்பட மாட்டாங்க, தனக்கு அடிச்சாலோ ஏசினாலோ கோபப்பட மாட்டாங்க, தன்னை துன்புறுத்தினாலோ கோபப்பட மாட்டாங்க. அல்லாஹ்வோட கடமை விஷயத்துல யாராகுதல் ரசூலுல்லாஹ்வை பிற்படுத்த வச்சா கோபம் வரும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாரெல்லாம் இந்த அசர் தொழுகையை என்னை உரிய நேரத்துக்கு தொழ விடாமல் பிந்தி தொழ வைத்தார்களோ அவர்களுடைய மண்ணறைகள் எல்லாம் அல்லாஹ் நெருப்பால் நிரப்புவானாக. சுப்ஹானல்லாஹ். அவ்வளவு ஆத்திரப்பட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அசர் தொழுகையை கொஞ்சம் பிந்தினத்துக்கு. எத்தனை அசர் தொழுகைகள் சகோதரர்களே நம்முடைய வாழ்க்கையிலே! சுப்ஹானல்லாஹ். எத்தனை அசர் தொழுகைகள் நம்முடைய கடையிலே போகின்றது, நம்முடைய வயலிலே போகின்றது, நம்முடைய சில்லறை கடையிலே 8 மணியில இருந்து இரவு 10 மணி நேரம் 10 மணித்தியாலம் வரைக்கும் 10 மணி வரைக்கும் கடையிலே சாமானை ஏற்றுவதும் இறக்குவதும் வியாபாரம் பண்ணுவதும் தொழுகை மர கடைசா கொண்டாந்து கடைசா தொழுகிறது. தன்னுடைய ஒவ்வொரு கடைகளிலையும் வயலிலேயும் பொதுவாக தனது தொழிலிலே எல்லா அந்த தொழிலுக்காகத்தான் நேரத்தை கழிக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, மரணம் வந்துவிட்டால் மண்ணறைக்கு போனதற்கு பின்னால் விளங்கும் நான் உழைத்த உழைப்பு, நான் கட்டிய பங்களா, என்னுடைய காணி பூமி, என்னுடைய ஹார்ட்வேர், என்னுடைய சில்லறை கடை எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கிறது. அந்த கடையை மூடிவிட்டு நான் ஓடி போய் தொழுகைதான் எனக்கு இப்ப வந்திருக்கிறது. அந்த கடையை மூடிவிட்டு நான் ஓடி போய் அல்லாஹ்வை பயந்து செய்த சுஜூது, நான் அழுத கண்ணீர், நான் செய்த ருக்கு தான் எனக்கு இப்ப மிச்சமாக இருக்கிறது. இதை நான் நினைத்திருந்தால் இன்னும் ஒரு 10 நிமிடம் அந்த தொழுகையிலே நான் நீடித்திருப்பேனே. இந்த கடையோடு, இந்த வயலோடு, இந்த காணி பூமியோடு, இந்த தொழிலோடு என்னுடைய முழு காலத்தையும் கடத்திருக்க மாட்டேனே என்று நினைக்கின்ற அந்த நேரம் தொழாதவர்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த தொழாதவர்களுடைய கை சேதம் எப்படி இருக்கும்? தொழுத மனிதனே கை சேதப்படுவான். நான் இந்த தொழுகை மட்டும்தான் எனக்கு வந்திருக்கிறது, நான் மடித்த கண்ணீர் மட்டும்தான் எனக்கு வந்திருக்கிறது, நான் செய்த ருக்கு, நான் செய்த சுஜூது, என்னுடைய ரப்புக்காக என்னுடைய தலையை பணித்து செய்த சுஜூது ருக்கு தான் எனக்கு வந்திருக்கிறது. என்னுடைய கடை வரவில்லை, என்னுடைய தொழில் வரவில்லை. 100 ஏக்கருக்கு நான் சொந்தக்காரனா இருந்து என்ன பலன்? பல வாகனங்களுக்கு சொந்தக்காரனா இருந்து என்ன பலன்? அல்லாஹ் சொல்கின்றான் குர்ஆனிலே, கம் தரகு மின் ஜன்னாத்தின் உயூன். நமக்கு சொல்றான், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் எத்தனை தோட்டங்களையும் துறவுகளையும், எத்தனை வயல் காணிகளையும், எத்தனை நீரூற்றுக்களையும், எத்தனை ஒசுரூயின் ஒமகாமின் கரீம் பெரும் பெரும் மாளிகைகளையும் விட்டு மரணித்து விட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். நமக்கு சொல்றான் அல்லாஹ் சொல்லித்தான் இதை விளங்கணுமா? கண்ணால பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்களை விட அல்லாஹ் சொல்றான், உங்களை விட பெரும் வசதிக்காரர்கள் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இத்தனை கோடி பேரும் தான் இந்த உலகத்தில் இருக்கிற சொத்துக்களை பிரிச்சுக்கிட்டு. நமக்கு முன்னால வந்தவனுக்கு எல்லா சொத்தும் அவனுக்கு தான் சொந்தம். அப்ப அவன் தான் நம்மளோட கோடீஸ்வரன். நம்மட ஊர்ல 100 ஏக்கர் 150 ஏக்கர் தான் ஒரு ஆளுக்கு இருந்தது. அதை பிரிச்சுதான் இப்ப ஒரு ஆளுக்கு 5 ஏக்கரும் 10 ஏக்கரும் வச்சிருக்கோம். அல்லாஹ் சொல்றான், உங்களை பார்க்க உங்களுக்கு முன்னால போனாக்கள் உங்களை பார்க்க வசதிக்காரர்களாக இருந்தார்கள். அவங்களோட வசதி என்ன செய்யறது அவர்களுக்கு கேட்கிறாங்க. என்ன அந்த வசதி? அந்த வசதியால் அவங்களுக்கு என்ன பலன்? ஒன்றுமில்லை என்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, இதை விளங்குகின்ற பகுத்தறிவை எமக்குத்தான் அல்லாஹ் தந்திருக்கிறான். ஆடு மாடுகளுக்கு கொடுக்கல. எத்தனை கொத்துபா ஓதினாலும் நம்மட தொழுகை அடிபடுற தொழுகை வளமையை அடிபடுறது போலதான். ஒரு படிப்பினை கிடையாது, ஒரு முன்னேற்றம் கிடையாது, ஒரு நாம வந்து சொல்வதனால எந்த விதமான ஒரு பலனும் கிடையாத ஒரு சமுதாயமாக பலர் ஆகியிருப்பதை பார்க்கின்றோம். மிக கவலை என்ன தெரியுமா? இப்பொழுது நேரம் என்ன? 12:50, 12:45, 50 போகுது. இன்னும் ஜும்மாக்கு வந்து இருங்க.
இதான் நம்மட தொழுகை, நம்மட முஸ்லிம்களும். இதான் நம்மட வாலிபர்கள். யாருக்கு நம்ம பயம் பண்ண தெரியுமா? யாரு முன்னுக்கு வந்திருக்காங்களோ, யாரு வளமையா தொழுகிறாங்களோ, யாரு வளமையா அல்லாஹ் பயப்படுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பயம். மத்தாக்களை எடுக்கல லேசில. அவங்க இதுக்கு புறம் வருவாங்க. இதுக்கு புறம் வந்து என்ன செய்வாங்க? தொழுவாங்க. அல்லாஹ் தான் போதுமானவன். யா லைத்தஹா கானத்தில் காலியா மா அக்னா அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா. நாளை மகமையில இந்த சொத்துக்களுக்காக உழைச்சி இந்த சொத்தோடையே கிடந்து மௌத்தாய் போனவன் சொல்லுவான். அல்லாஹ் சொல்றான், எனக்கு பிடிச்ச கை சேதமே, எனக்கு பிடிச்ச சோதனையே, எனக்கு பிடிச்ச இழிவே அப்படின்னு வானா. மலக்குகள் சொல்லுவாங்களாம், உனக்கு ஒரு இழிவு பிடிக்கல, ஒரு சோதனை பிடிக்கல, ஒரு கஷ்டம் பிடிக்கல, பல கஷ்டங்கள் பிடிக்க போகுது, பல சோதனை பிடிக்க போகுது. சுப்ஹானல்லாஹில் அஸீம். யார் பயப்படுறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கின்றது, மா அக்னா அன்னி மாலியா, என்னுடைய சொத்து சுகங்கள் காணி பூமி ஒரு பலனும் எனக்கு அதனால் கிடைக்கவில்லை என்பான். ஹலக அன்னி சுல்தானியா, என்னுடைய ஆட்சி பதவி பட்டம் என்னுடைய அதிகாரம் எல்லாமே போய்விட்டது, தனி மனிதனாக ஒன்றும் இல்லாமல் நான் எழுந்திருக்கிறேனே என்று அங்கலாகிக்கின்ற அந்த நேரத்தை பற்றி ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். அல்லாஹ்வுடைய திருமறை வசனங்களும் நபிகளாருடைய போதனைகளும் எங்களுடைய மனங்களிலே ஈமானுக்கு ஒளி ஊட்ட வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிலீன், பொடுபோக்குள்ள கணக்கெடுக்காத, மார்க்கத்தை பற்றி கொஞ்சம் கூட கணக்கெடுக்காத, உலமாக்கள் சொல்வதை கொஞ்சம் கூட கேட்காதவர்களை, அத்தகைய பொடுபோக்காளர்களை அல்லாஹ் ஒருபோதும் விரும்புவதில்லை என்று அல்லாஹ் சொல்கின்றான். அத்தகைய பொடுபோக்குள்ள உள்ளங்களாக மனங்களாக எங்களுடைய மனங்களை அல்லாஹ் ஆக்கிவிடக் கூடாது. எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தொழுகையோடு இருக்கின்ற நேரத்திலே நான் ஒரு விடயத்தை சொல்லத்தான் வேணும். நேரத்தின் அருமை கருதி சுருக்குகின்றேன். நல்ல தொழுகையாளிகளாக இருப்பார், நல்ல தொழுகையாளிகளா இருப்பார்கள். கடுமையான கஷ்டம் வருத்தம் நோயாகிவிட்டால் புத்தி இருக்கிறது, ஆனால் தொழ மாட்டார். எனக்கு நோய், அதுல இருந்து விட்டுவாங்க தொழுகை. காரணம் சொல்வார்கள் என்னென்றால், சிறுநீர் நான் படுக்கிற சாரத்தோடு போகுது, மலசலம் கழித்து என்னால சுத்தம் செய்ய இயலாது, என்னுடைய பிள்ளைகள் சுத்தம் செய்யறாங்க, அதுல எனக்கு அதுல எனக்கு என்னல்ல சரியான திருப்தி இல்லை, அதனால நான் தொழவில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த சந்தர்ப்பத்தில் நல்லா விளங்கிக் கொள்ளுங்க சட்டத்தை. அந்த சந்தர்ப்பத்தில் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா, அப்படி ஒரு சந்தர்ப்பம் உண்டா உங்களுக்கு ஒழுங்கு செய்யலாம், தக்பீர் கட்டையலாம், ருக்கூ சுஜூதெல்லாம் செய்யலாம். கண்ணாலதான் நீங்க செய்ய போறீங்க. அந்த கண்ணால செய்யற அந்த வணக்கத்தை நீங்க தொழுகைய தக்பீர் கட்டி நீங்க செய்ய வேண்டியதுதான். மலசலம் கழித்து உங்களுக்கு சுத்தம் பண்ணினத்துல சுவர் இல்லையா, நீங்க படுக்கிற சாரன் அசிங்கமான நிலையில இருக்குதா, அதை பற்றியெல்லாம் நீங்க கேர் பண்ணவே வேண்டாம். நீங்க எப்படி தொழுது வந்தீங்களோ அந்த தொழுகையை நீங்க கண்ணால சரி தொழுத நிலையில தான் உங்களோட ரூஹ் பிரியணும். அதான் அல்லாஹ்வுடைய சட்டம் என்பதை நாம் எல்லோரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் பல சகோதரர்களை கழிப்படுகிறேன். நல்லா தொழுதுகிட்டு இருந்த மனிதர் வந்து சொல்லுவாங்க, எங்கட வாப்பா நல்லா தொழுதுகிட்டு இருந்தாரு, எங்கட மாமா நல்லா தொழுதுகிட்டு இருந்தாரு, இப்ப அவருக்கு ஒன்றுக்கும் ஏலாது. சொல்லச்சுன்னா வாப்பா அப்படி எதுவும் தொழுங்கள்னு சொன்னா அவர் சொல்றாரு, எனக்கு சுவர் இல்லாம இருக்கு என்ற சுத்தம்னு சொல்லி. அந்த சுத்தம் சுவர் இல்லாட்டிலும் இந்த குர்ஆன் வசனம் தான் அதுக்கு ஆதாரம். சூரத்துல் பக்ராவுடைய கடைசியில லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா, ஒரு மனிதனை அவனுடைய சக்திக்கு அப்பால் அல்லாஹ் கஷ்டப்படுத்துறது, அவ்வளவுதான் அவருக்கு ஏலும் என்றால் அதோடு அவரு கண்ணால தக்பீரத்துல் இஹ்ராம வாயால சொல்லி கண்ணால அவர் சமிக்கை செய்து கொண்டு ஓதக்கூடிய பாடங்களை எல்லாம் அவர் ஓத வேண்டியதுதான். அதை பற்றி நீங்கள் எந்த கவலையும் பட தேவையில்லை. அதை அப்படியான நிலையில் உள்ளவர்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் நான் சொன்னதாக நீங்கள் மெம்பர்களே சொன்னதாக சொல்லி அவர்களை தொழ வையுங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஏன் நான் சொன்னதான்னு சொல்றேன்னு சொன்னா நீங்க போய் சொன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டாரு, உனக்கு என்ன தெரியும்ன்றாங்க. ஒரு மௌலவி சொன்னார் சொல்லுங்களா, நீங்க அப்படி சொல்ல வைங்க, அவங்க அந்த தொழுகையோட மரணிக்கட்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் பூரண ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கின்ற பாக்கியத்தை தந்தருவார், அருள் புரிவானாக. ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வ லா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ ரப்பனா இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம்.